இப்போது தலைவர் பேசுவார். தாராபுரம் பகுதியிலே அமராவதியினுடைய பழைய ஆயக்கட்டு பகுதியை சார்ந்த விவசாய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் நன்றி. இன்றைய தினம் 2016ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமராவதி ஆற்றிலே ஒரு ஜியோ பிறப்பித்து தண்ணீர் எடுத்துவிடும் வேளையிலே ஒரு சிலருடைய போராட்டத்தால் செலவாயிரம் அமராவதி பழைய ஆற்றிலே தண்ணீர் எடுத்து விடுவது நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் அந்த ஜியோவில் என்ன சொல்வது என்றால், முடிவதற்காக தாராபுரம் வரை என்றுதான் அன்றைய ஜியோ போடப்பட்டிருக்கிறது. அதை நிறுத்தி, அது மட்டுமல்லாது இந்த அமராவதி அணைக்கட்டு காமராஜர் காலத்திலே கட்டப்பட்டு அந்த காலத்திலே இன்று வரை ஒரு அரசாங்கத்திலே ஒரு முதலமைச்சர் அவர்கள் போட்ட உத்தரவை இதுவரை யாருமே நிறுத்தியதில்லை. அப்பயே ஒரு போராட்டத்தினால் நிறுத்தி தாராபுரம் வரை மட்டுமல்லாது கிட்டத்தட்ட போராட்டம் வெள்ளோடு வரை இருக்கக்கூடிய அத்தனை குடிநீர் ஆதாரங்களும் இந்த அமராவதி ஆற்றை நம்பித்தான் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 20 நாட்களாக குடிநீர் எங்குமே இல்லை. குறிப்பாக தாராபுரம் பகுதி மக்களே, உங்களுக்காக மனதார வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அடுத்த வழியாக ஆய்ப்பாட்டத்தை தொடங்குவோம். அமராவதி ஆயக்கட்டு வடிநில மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகளுடைய அடிப்படை நீராதாரமான சுமார் 4.4 டிஎம்சி கொண்ட அமராவதி அணை தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காலத்திலிருந்தே போதிய மழைப்பொழிவு இல்லாததனாலே இன்றைய தேதி வரை 50 அடி உயரமான தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே தாராபுரம் நகராட்சி உள்ளிட்ட புதிய பழைய ஆயக்கட்டுதாரர்கள் கடந்த ஜூன் இறுதியிலிருந்தே தங்களுக்கு அதாவது பயிருக்கு இல்லாமல் அவசர நீர் நிலைப்புக்காக தண்ணீர் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த ஜூன் மாத இறுதியிலிருந்து ஏற்கனவே கோடை மழையெல்லாம் பொய்த்து போய்விட்டதனாலே யாருமே பயிர் செய்வதற்கு தயாராக இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஆடு மாடுகள், தென்னைகள், ஓரத்தில் இருக்கிற தோட்டங்களில் இருக்கிற தென்னைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கான நீர் தண்ணீர் கேட்டு ஏற்கனவே பழைய முன்னுரிமை அணைக்கட்டுதாரர்களான உள்ளிட்ட கீழே இருக்கிற வாய்ப்பாக நிச்சயமா நீங்க அரசுக்கு தெரிவிக்கணும். எந்தவித முன்னேற்பாடின்றி கூட்டப்பட்ட கூட்டம், தன்னெழுச்சியாக கூட்டம். ஒரு நாள் டைம் கொடுத்து நாங்க இந்த கூட்டத்தை காராபுரத்தில் கூட்டி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா கண்டிப்பா லட்சக்கணக்கில் கூட்டிக்கிறாங்க. ஏன்னா குடிநீர் பிரச்சனை, ஆட்டு மாடு தண்ணி இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஆடு மாடு உயிரோடு இருக்கணும், மனசு உயிரோடு இருக்கணும், அப்புறம் விவசாயம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்காக பொதுமக்கள் திரண்டு வந்திருக்கோம். கட்சி சார்பற்ற வரையிலே யாரும் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவரும் இந்த ஏற்பாடுகளை கலந்திருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் காளிதாஸ் அவர்கள் சொன்னபடி அரசு அதிகாரிகள் லட்சணத்தோடு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாதா, தண்ணி இப்ப போய் யாராவது தெரிஞ்சுருவாங்களா? குடிக்க தண்ணி இல்ல, யாருமே இல்ல, தண்ணி இல்லாத சூழ்நிலை போய் குடிநீருக்கு வச்சுக்கோங்க இல்லையா? 55 அடியில இன்னைக்கு பாத்துக்க. புதுசா இது வரைக்குமே இன்னைக்கு ஜீவோ பாத்தீங்க 229 கனடி பார்த்து விட்டுருக்கிற மாதிரி இந்த போராட்டத்தை எப்படி தெரிஞ்சு அந்த 440 விட்ட அந்த தண்ணிய நமக்கு 229 ஆத்துல போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? காலையில பாக்கலையா? ராம்கோர் பாக்கலையா? 383 விட்டுருக்காங்க. இந்த தண்ணி எத்தனை வரும்னு தெரியல. அரசாங்கம் காளிதாஸ் சொன்ன மாதிரி ஜியோ மாற்றி உடனே தண்ணியை நிறுத்திட்டு நீங்க அமராவதி விடணும் நேரத்தில் கேட்டுக்கிறோம். போராட்டத்தை அதிகமா மக்கள் கோபப்படுறதுக்கு அரசாங்கம் வச்சுக்கூடாது. அவர் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. போலீஸ் அதிகாரி உணவு பிரிவு பொதுமக்களோட கோரிக்கையை அரசு தெரிவிக்கும் கேட்டுட்டு இப்போது இந்த தவறாக நீரை தந்த நோயாளி
இது அரசு அதிகாரிகளை கண்டித்து இப்போது ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.